ஹாய், ஹலோ வணக்கம். திஸ் இஸ் வினோத் ஆரம் ஆரோக்கிய நலங்கடையில. இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்குறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி 5 வருஷமா அவங்களுக்கு குழந்தை பொறக்கல. அதனால ஏறாத கோவில் கிடையாது, ஏறாத பரிகாரங்கள், செய்யாத பரிகாரங்கள் கிடையாது. நெறைய செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது 6வது வருஷமா ஒரு குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைய ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. அந்த வளர்க்குற குழந்தைக்கு எது கேட்டாலும் வாங்கி தர்றாங்க. ஆ அவங்க அடம் பிடிக்கிறான். ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கான். எது கேட்டாலும் அந்த நேரத்தில அவங்க சாதிச்சாகணுன்ற ஒரு எண்ணத்தோட வளர்க்குறாங்க. செல்லம் குடுக்க குடுக்க. அவன் எங்க கடை வீதியில போனாலும் எது கேட்டாலும் வாங்கி குடுத்தாகணும் அப்படின்ற மாரி இருக்கான். அந்த மாரி போயிட்டுருக்கும்போது ஒரு 10த் படிக்கிறான். அந்த டைம்ல 10த் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்தான். 10த் மு நல்லா பப்ளிக் வர டைம்ல இந்த மாரி பசங்க எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்க. எனக்கு வாங்கி குடுங்க அப்படின்னு. அப்ப வந்து அதுக்கு என்ன சொன்னான்னா, இல்ல நீ 10த் முடி நான் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவன அடக்க முடியாத சூழ்நிலையில நீ 10த் முடி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க. 10த் முடிச்சான். 10த்ல நல்லா ஓரளவுக்கு மார்க் வாங்குனான். 10த் முடிச்ச உடனே கிஃப்ட்டா வந்து இந்த ஃபோன வாங்கி குடுத்துட்டேன். ஃபோன வாங்கி குடுத்ததுக்கப்புறம் அவன் 11த் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அந்த ஃபோன்லயே டைம் பாஸ் பண்ணிட்டு 12த் படிக்காம 12த்தையும் பாஸ் பண்ணாம ஃபெயில் ஆயிடுறான். அப்ப என்ன செய்றாங்கன்னா, வேற வழி இல்ல. அவன் புள்ள என்ன சொல்றானோ அதானே நம்ம கேட்டாகணும். ஒரே வச்சிருக்கிற ஒரே புள்ள அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. அப்ப வந்து சரி அ ஏதாவது இப்போ வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமா? 12த் பாஸ் வைக்கலாமா? அப்படின்னு எண்ணத்தோட நின்னுட்டுருக்கும்போது, அப்ப வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டியூக் பைக் வேணும் அப்படின்றாப்புல. வேணாம், வேணாம். நான் இப்போலாம் பைக்ல வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. அதெல்லாம் வேணாம்ப்பா. நீ டியூக்லாம் எதுவும் வேணாம். கொஞ்சம் நாள் போகட்டும். பெரிய வயசு ஆனோனே வாங்கி தரேன்னு அப்பா, அம்மா சொல்றாங்க. அப்பயும் கேட்கல. அப்போ வந்து 3 நாள் இந்த மாரி சாப்பிடாமலே இருந்தான். எனக்கு வந்து பைக் வாங்கி குடுத்தே ஆகணும். இல்லன்னா நான் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன். நான் இல்லன்னா வீட்ட விட்டு போறேன். எனக்கு வந்து பைக் கண்டிப்பா வேணும் அப்டின்னாங்க. வேற வழி இல்லாம அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி குடுத்தாரு. வாங்கி குடுத்துட்டாரு. அப்போ வந்து அந்த சந்தோஷத்துல எடுத்து ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பண்ண போறாப்புல. அப்பயே வந்து அ சரி ஃபாஸ்ட்ல போயிருக்காப்புல. அந்த டைம்ல பைபாஸ்ல போம்போது கிராஸ் ஆகி அ வண்டி வந்து அவர் மேல ஏறிடுச்சு. அதாவது இது இயற்கையா நடந்ததா அப்படின்றத தெரிங்க. ஃபர்ஸ்ட்டு செல்லம் குடுக்காதீங்க. நெறையா வந்து இப்ப இருக்க பசங்க வந்து நம்ம கண்டிப்போட வளர்த்தா தான் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அப்போ நம்மள தப்பா நெனச்சா நெனச்சுட்டு போட்டும். அவங்கள தப்பா நெனச்சா நெனச்சுட்டு போட்டும். ஏன்னா அவங்க செய்றது வந்து அவங்க வாழ்க்கை முன்னேறதுக்காக தான் செய்றேன். இப்ப இப்ப இருக்க டிவி, ஷோஸு, சினிமாஸ் அந்த மாரி பார்த்துட்டு கெத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்ற போய் பசங்கள்ட்ட சண்ட போடுறது. இன்னைக்கு போதைப் பொருள்ல போய் விழுறது, பைக்குன்றதுல ஓவர் ஸ்பீட் பண்றது, நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் சரி ஃபோன வந்து டைம் பாஸ் பண்றது அப்படின்ற சூழ்நிலையிலே போயிட்டுருக்காங்க. அவங்களோட லைஃப்ப பயங்கரமா ஸ்பாயில் பண்ணிட்டுருக்காங்க. நம்ப பேரண்ட்ஸ் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில கண்டிப்பா அவங்கள கவனிச்சு, அடுத்த கட்டத்துக்கு தேவையானது என்னென்ன வழிகளோ, அவங்கள உட்காந்து பேசி சரியான ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவங்கள வழிய கொண்டு வரதுக்கான வழிய பாருங்க. நன்றி, வணக்கம்.